நாளையில் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, இன்னைக்கு கஷ்டமாக இருக்கின்றது, நாளைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நம்பி ஆக வேண்டும். இன்றைக்கு ஒரு வறுமை இருக்கின்றது, இன்னைக்கு நோய் இருக்கின்றது என்று சொன்னால் நாளைக்கு அது கண்டிப்பாக போகும் என்ற ஒரு நாளைய வாழ்க்கையின் மீது கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி தியானிப்பது, எப்படி நம்பிக்கை இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதே போன்றுதான் இறைவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம் உணர்வுகளாக, நம்ம உணர்வு இருக்குல்ல, அதுக்குள் நம்ம என்ன செய்யணும், நம்ம மனங்கள் எந்த ஒரு சத்தியமும் இல்லாமல், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை வைத்து ஒரு மனிதனை நம்பி வச்சால் அது சாத்தியமானு கேட்டால் 13 நிச்சயமாக அவன்தான் ஆரம்பத்தில் படைத்ததும் அவன்தான், பசிக்கு உணவளிப்பவனும் அவன்தான், தாகத்துக்கு நீர் ஒளிப்பவனும் அவன் தான், எல்லாமே அவன் தான் படைச்சிருக்கான். நிழல் கொடுப்பதும் அவன் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும், நல்ல வாக்குகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் நாம் தியானிச்சாதான் கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க முடியும். அதை தியானிக்கணும். தியானிக்கப்படும் போது தான் அது உண்மையுடைய நிலவரம் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்பணும். ஒரு மனிதராக இருக்கட்டும், அது வேதமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் நம்பிக்கை கொண்டு அதை சிந்திச்சாதான், அதை தியானம் பண்ணாதான் கண்டிப்பாக அதோடைய உண்மைத்தன்மையை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே போன்று இன்னைக்கு குர்ஆனை எப்படி தியானிக்கிறது, எப்படி தியானித்தால் அதோடைய உண்மையில நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதை மீண்டும் நம்ம நம்ப முடியும், அந்த வார்த்தைகளை எப்படி நம்புறது? குர்ஆன் என்பது அகிலங்களிலிருந்து இறக்கி அருளப்பட்டது. அப்படின்னா அகிலங்கள் வாழக்கூடிய அனைத்து மனிதனுடைய மனங்கள் என்ன பேசுகிறதோ அதை இந்த குர்ஆன் பேசுவதாக நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கைக்காக இன்றைக்கு இந்த பூமியில மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ, அவன் விரும்பியிருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடியவற்றெல்லாம் கேட்டால் நான் விரும்பலன்னு சொல்லுவோம். அப்போ யார் விரும்பினால்தான் அகிலம் விரும்பி இருக்குது, இறைவன் விரும்பி இருக்கு. ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்க்கையில நம்பிக்கையை ரொம்ப தளர்ந்து போயிறான். நம்பிக்கை ஆனால் நம்பாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்பி தான் ஆகணும். நாளையில் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, இன்னைக்கு கஷ்டமாக இருக்கின்றது, நாளைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நம்பி ஆக வேண்டும். இன்றைக்கு ஒரு வறுமை இருக்கின்றது, இன்னைக்கு நோய் இருக்கின்றதுன்னு சொன்னால் நாளைக்கு அது கண்டிப்பாக போகும் என்ற ஒரு நாளைய வாழ்க்கையின் மீது கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்வதில்லை. ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாகும் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் நம்பிக்கை என்பது கண்டிப்பாக இருக்குது. அது 6 மாதத்திலோ இல்லை ஒரு ஆண்டுகளுக்கு பிறகோ இல்லை அடுத்த நாளோ மறுநாளோ என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமையுது. அதே போன்று இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி தியானிப்பது, எப்படி நம்பிக்கை இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமையாது. ஆனால் இந்த குர்ஆன் அகிலங்களிலிருந்து இறக்கி அருளப்பட்டது என்று இந்த குர்ஆனை நம்பக்கூடியவர்கள், இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், இன்னும் இஸ்லாமியராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன செய்றாங்க, அது அகிலங்களிலிருந்து இறைவனிடமிருந்து கண்டிப்பாக இறக்கி அருளப்பட்டது தான். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் உயிரோட்டம் இருக்கின்றன, உயிர் இருக்கின்றன. அதை தியானிக்கப்படும் போது, அதாவது பிரார்த்தனை சொல்லுவாங்க இல்லையா, துவா செய்யுங்க, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, இறைவனை நீங்கள் வேண்டுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ இந்தந்த வசனங்கள் உங்களுக்கு வாழ்வளிக்கும், உங்களுக்கு உயிர் அளிக்கும், உங்களுக்கு ஊற்றம் அளிக்கும், ஒரு உற்சாகம் அளிக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பார்க்குறோம். ஆனால் எப்படி அதை அது உயிர் அளிக்கக்கூடியதாகவும் உயிர் ஊட்டக்கூடியதாகவும் இன்னும் அது நம்பிக்கை அளிக்கக்கூடியதை எப்படி இந்த குர்ஆனை தியானிக்கிறது அப்படின்னால், குர்ஆனை தியானிப்பது என்பது அந்தவுடைய வார்த்தைகளையும் அந்தவுடைய வாக்குகளையும் நாம் என்ன செய்யணும்னா ஒரு சிந்திச்சு பார்ப்பது. ஒவ்வொரு நேரமும் சும்மா அதை படித்து போட்டு நல்லா இருக்கு, குர்ஆன் படிக்க நல்லா இருக்குது, அந்த வேத புத்தகங்கள் படிக்க நல்லா இருக்குது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்கு, அவர் சொல்லக்கூடிய சொற்கள் நல்லா இருக்கு என்பது அல்ல. அது நம்முடைய உணர்வுபூர்வமாக நம்முடைய மனங்களோடு உணர்வுகளோடு கலந்துடணும். ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டீ வச்சுக்கோ, காப்பி தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், எல்லாமே கலவைகள் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பானமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். பால் வேற, டிகாசன் வேற, சர்க்கரை வேற, நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அருந்த முடியாது. எல்லாம் ஒரு கலவையாக கலந்து ஒரு சுவையாக இருந்தால் நம்ம அருந்தி கொள்வதற்கு ஒரு பானமாக நம்ம நினைச்சலாம், அருந்தி கொள்ளலாம். அதே போன்றுதான் இறைவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உணர்வுகளாக, நம்ம உணர்வு இருக்குல்ல, அதுக்குள் நம்ம என்ன செய்யணும், நம்ம மனங்களில் பூத்திவிடும். இன்னைக்கு கஷ்டம் இருக்கு, வறுமை இருக்கு, எப்படி தான் தீர்க்க முடியாத நோய் இருக்கு. அப்போ தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து கொள்வதற்கு உண்டான வழி எப்படி? பசி, நம்மளுக்கு பசி இருக்குது,
அந்த பசி கடைசியில் நம்ம எங்கே கொண்டு விடுது? தாகம் இருக்குது, அது திருப்பி எங்கே கொண்டு விடுது? அயற்சி இருக்குது, அது எங்கே கொண்டு விடுது அப்படின்னால் அது நாம் படைக்காத ஒரு இடத்துல கொண்டு விடுது. எனது உணவை நாம் படைக்கவில்லை, நம்ம பசி வந்திருக்கு, உணவின் பக்கம் நம்மளை வந்து அது கூட்டிட்டு போயிடும். தண்ணீர் நம்ம படைக்கவில்லை, தாகம் வந்துட்டா தண்ணீர் பக்கம் நம்மளை கூட்டு போயிடும், தாகத்தை அடக்கிக்கொள்ள. அப்போ அயற்சி இருக்குது அப்படின்னா நம்ம தூக்கத்தை படைக்கவில்லை, நம்ம வந்து தூங்குவதற்கு உண்டான நேரத்துக்கு நம்ம போயிடும். இதே போன்று அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள், கவலைகள், பயம், பதட்டம், வறுமை, முக்கியமாக நோய். வறுமை கூட 4 பேர்கிட்ட அன்னைக்கு பொழுதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நோய் என்பது எவரிடம் எந்த சுகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு செலவழித்தாலும் அது நோய் இருந்து கொண்டே இருக்கும். தற்காலிகமாக வேணா போகலாம். அப்போ நிரந்தரமாக போகணும் என்று சொன்னால் அந்த குரானை எப்படி தியானிப்பது? தியானித்தால் போகுமானா கண்டிப்பாக போகும். நீங்கள் நல்ல வார்த்தைகளையும் வாக்குகளையும் நீங்கள் தியானிக்காமல், நான் ஒரு விஷயம் செய்கிறேன், தயார் பண்ணுறேன், உன்னை நான் விற்பனை பண்ணுறேன் அப்படின்னா நாம முதல்ல நம்பணும். அதை நாம நம்பணும். அதில் வந்து உண்மைத்தன்மை நம்ம இருந்திருந்தால் கண்டிப்பாக நாம் முன்னேறதுக்கு உண்டான வேலை. நாமளே நம்மளை ஏமாற்றி கொண்டு வர்றவங்களை நம்ப வைக்கிறது வேலை இல்லை. நாம முதல்ல நம்பிட்டோம் அப்படின்னா வர்றவங்களை நீங்கள் நம்ப வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைத்தன்மை அவங்கள வந்து நன்மைப்படுத்தும், நம்பிக்கைப்படுத்தும். நம்ம எப்படி வைத்திருக்கிறோமோ அதை கொண்டு. ஒரு பொருள் இருக்குன்னா நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இது பண்ணுறோமோ அதை வந்து பிறருக்கு என்ன செய்யும், அது பலனளிக்கும். அது இந்த அகிலமானது அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க நம்பிக்கை ஊட்டும். நீங்கள் மனிதனை மட்டுமே நம்பிக்கை வைத்து நம்மளிடத்தில் எந்த ஒரு உண்மையும் இல்லாமல், எந்த ஒரு சத்தியமும் இல்லாமல், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை வைத்து ஒரு மனிதனை நம்பி வச்சால் அது வந்து சாத்தியமானு கேட்டால் சாத்தியமாகாது. அப்போ அதே போன்று குரான் அல்ல. குரான் இறைவனிடமிருந்து வந்தது அப்படின்னா மனங்களுக்கு அது வந்து ஒரு உயிரோட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா உங்களை மாற்றி அமைக்கும் என்று சொன்னால் அது எப்படி தியானிப்பது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தால் அத்தியாயம் வந்து 85 குரானில் வந்து அத்தியாயம் 85 13வது வசனம். 85ல் 13வது வசனம். அந்த அத்தியாயத்தின் பேர் வந்து கிரகங்கள். என்னது? கிரகங்கள். மனிதனுடைய வாழ்க்கையோட அது எப்படி, மனிதனுடைய வாழ்க்கையுடன் அது எப்படி அது ஒன்றி இருக்குது. இரவு பகல், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இரவு பகல், காற்று நீர், உணவு பசி எல்லாம் கவலையில் எப்படி மனிதனோட ஒன்றி இருக்குது, அதே போன்று இந்த கிரகங்களும் ஒன்றி இருக்குது. அந்த அத்தியாயத்தின் பேர் கிரகங்கள். இப்போ அதில் 13வது வசனம் எப்படி தியானிப்பது, அதோடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கவனித்து பார்த்தால் கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கும். அத்தியாயம் 85ல் 13 நிச்சயமாக அவன்தான் ஆரம்பத்தில் படைத்தான். முதலாக அவன்தான் படைத்தான். நம்ம விரும்பி வந்தோமா என்று கேட்டால் தெரியாது. இறைவன் விரும்புகிறான், இந்த அகிலம் விரும்புகிறது, நாம் படைக்கப்படுகிறோம். அப்போ நமக்குள் ஒரு உயிரோட்டம் இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்குள் உயிரோட்டம் இருக்கும். எதன் அடிப்படையில் உயிரோட்டம் இருக்கும்? நல்ல வாக்குகளையும் நல்ல வார்த்தைகளையும் அதை நம்பிக்கை கொண்டு தியானிப்பதில் நம்முடைய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை தியானிப்பதில் இருக்கின்றது. தியானித்து பார்த்தால் மட்டும்தான் அது உண்மைத்தன்மை விளங்கும். உண்மைத்தன்மை விளங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கும். சும்மா நம்ப முடியாது எல்லாத்தையும். நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பிக்க முடியுமா? ஒரு தோட்டம் இருக்குது, அந்த பழத்தினுடைய பார்த்தோம் நம்ப முடியுமா? அப்படி வார்த்தை நம்ப முடியுமா? அந்த பழங்களை சுவைத்து பார்த்தால் அந்த தோட்டத்துடைய பழங்கள் இனிப்பாக இருக்கின்றது, இதை நம்பலாம், இது அழகாக இருக்கின்றது, ஏன்னா இது நம்மளுடைய உடம்புக்கு கேடாக இருக்காது என்பதே ஒரு என்ன அதோடைய சுவைக்கம். அதே போன்று இந்த வார்த்தைகளை வாக்குகளையும் தியானத்தின் நடுவில் நீங்கள் சுவைக்க ஆரம்பித்தால், அதை சிந்திக்க ஆரம்பித்தால் அப்போது வரக்கூடிய நம்பிக்கை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாக வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையிலே அத்தியாயம் 85ல் 13வது வசனம் நிச்சயமாக அவன்தான் ஆரம்பத்தில் படைத்தான், முதன் முறையாக அவனே படைத்தான், மேலும் மேல வைக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? படைத்ததும் அவன்தான், பசிக்கு உணவளிப்பவனும் அவன்தான், தாகத்துக்கு நீர் ஒழிப்பவனும் அவன் தான், எல்லாமே அவன் தான் படைத்திருக்கான். நிழல் கொடுப்பதும் அவன்தான், இரவை உருவாக்குவதும் அவன் தான், உறக்கத்தை கொடுப்பவன் அவன் தான், பகலை உருவாக்கும் அவன் தான். வேறு யாராலும் செய்ய முடியுமானால் எவன் நம்மளை படைத்தானோ, இறைவன் படைத்தானே, அவனே ஆரம்பத்தில் நம்மளுக்கு படைத்த அந்த இறைவன் முதலாக படைத்த அவனே நம்மளை கண்டிப்பாக நிச்சயமாம் மீள வைப்பான். இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரமும் இந்த ஒரு வசனத்தை எடுத்துங்க. என்னதான் தீர்க்க முடியாத கஷ்டம், தீர்க்க முடியாமல் வறுமை, தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை குரானில் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வசனத்தை நம்ம குரானிலிருந்து காப்போம். குரானை தியானிப்பது எப்படி? நிச்சயமாக ஆரம்பத்தில் அவனே நம்மளை படைத்தான்,
மேலும் அவன் மீள வைக்கின்றான். எப்படி நம் பிறந்த உடனே எப்படி நம்மளுக்கு உணவளிக்கின்றான், எப்படி நீரளிக்கின்றான், எப்படி அரிசிக்கு உறக்கம் கொடுத்துகின்றான், நம்மளை எப்படி சிந்திக்க வைக்கின்றான், நம்முடைய கவலைகள் எப்படி போக்குறான்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் உங்களுடைய கஷ்டங்கள் வரும்போது பிரார்த்தனை என்பது இதில் அடங்கியிருக்கு. தியானம் இல்லாமல் பிரார்த்தனை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை இல்லை. அப்போ சும்மா வெற்றுச்சடங்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவதை விட இப்படிப்பட்ட இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டு வாக்குகளை கொண்டு நாம் சிந்தித்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நிச்சயமாக அவனே ஆரம்பத்தில் நம்மளை படைத்தான், அவனே கண்டிப்பாக நம்மளை மீள வைப்பான் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தியானித்து பார்த்தால் கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வறுமைகள் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகும் என்ற நம்பிக்கையுடன் இதை தியானித்து பாருங்கள். இதுவே குரானை தியானிக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது, இதுவே சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் உங்களுடைய தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்கின்ற அடிப்படையில் இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இறைவன் போதுமானவன்.